கோடைக்கு ஏற்ற நீர்சத்து நிறைந்த வெள்ளரிக்காய் விற்பனை ஓசூரில் அதிகரிப்பு. விவசாயிகள் மகிழ்ச்சி. கோடை காலத்திற்கு ஏற்ற ஆரோக்கிய உணவாக கருதப்படும் வெள்ளரிக்காய் விற்பனை ஓசூரில் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, கிளமங்கலம், பாகலூர், பேரிக்கை, சூளகிரி, அஞ்சட்டி, தளி, ராயகோட்டை மற்றும் தமிழக கர்நாடகா மாநில எல்லைப் பகுதியில் உள்ள கிராம விவசாயிகள் கோடை கால வர்த்தகத்தை மையமாக கொண்டு ஆண்டுதோறும் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வெள்ளரிக்காய் சாகுபடி செய்வதில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை வெயில் தாக்கம் அதிகரித்து வரும் இந்த நிலையில் சந்தையில் நீர்சத்து நிறைந்த வெள்ளரிக்காய் அதிக வரவேற்புள்ளது. இதனால் கோடைக்கு முன்னர் 1 கிலோ 20 முதல் 25 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதுவரும் சில நாட்களில் வெள்ளரிக்காய் ரூபாய் 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும். கோடை தொடங்கும் முன்னே ஓசூர் பகுதியில் வெள்ளரிக்காய் விற்பனை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக விவசாயிகள் சிலர் கூறியதாவது: ஓசூர் பகுதியில் அறுவடை செய்யப்படும் வெள்ளரிக்காய் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு செல்கிறது. கடந்த சில தினங்களாக பனிமூட்டத்தின் காரணமாக உற்பத்தி குறைந்துள்ளது. இதனால் சந்தைக்கு வரத்து குறைந்துள்ளது, விலையும் உயர்ந்துள்ளது. சில வியாபாரிகள் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் வெள்ளரிக்காய் கொள்முதல் செய்து உள்ளூருக்கு விற்பனை செய்து வருகின்றனர். வெள்ளரிக்காய் அதிக நீர் சத்து உள்ளதால் கோடை காலத்திற்கு ஏற்ற ஆரோக்கிய உணவாக கருதப்படுவதால் கோடை காலம் தொடங்கும் முன்பே தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளது. வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் வெள்ளரிக்காயின் விலையும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இவ்வாறு அவர்கள் கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.